நாம் கையிலிருந்து இன்று செலவழிக்க வேண்டி இருக்கிறது. 2 வருடம் 3 வருடம் கையிலிருந்து அதை செலவழிக்க வேண்டி இருக்கிறோம். மாறாக இது இல்லாமல் போனால் அன்றே நமக்கு அந்த கட்டணம் நமக்கு வந்துவிடும். அந்த கட்டணத்தின் மூலமாக நாம் பள்ளிகளை சிறப்பாக நடத்தலாம் என்ற எண்ணம் தான் நமக்கு இன்றைக்கு மேலோங்கி இருக்கிறது. ஆகவே இது போன்ற பல பிரச்சனைகளை நாம் இன்றைக்கு பேசி தீர்ப்பதன் மூலமாகத்தான் தீர்த்துக் கொள்ள முடியுமே தவிர வேறு எந்த முறையிலும் தீர்த்துக் கொள்ள முடியாது என்று திடமான நம்பிக்கையோடு நமது தலைவர்கள் இன்றைக்கு அரசாங்கத்திற்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய தூதுவராக மிகப்பெரிய பாலமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார். நாம் நீதிகளில் இறங்கி கூக்குரல் இடுவதனால் எதையும் சாதித்து விட முடியாது, அல்லது நீதிமன்றங்கள் மூலமாக மட்டும் எதையுமே சாதித்து விட முடியாது. நீதிமன்றம் சொல்லுகின்ற அத்தனையும் அரசு கேட்கும் என்று சொல்ல முடியாது. நாம் இன்று கூக்குரல் எழுகின்ற பொழுது அந்த கூக்குரல் அரசின் காதுகளுக்கு எட்டும் அல்லது எட்டாமல் போய்விடும். நம் மீது வெறுப்பு வரும். ஏனென்றால் ஒழுக்கத்தையும் நல்ல மதிப்பையும் நல்ல சிந்தனையும் போதிக்கின்ற இடத்தில் நாம் இருக்கின்றோம். நல்ல ஆசிரியர்களை நாம் உருவாக்க வேண்டும் என்று இருக்கின்றோம். நல்ல ஆசிரியர்கள் மூலமாக நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடோடு நாம்